ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர். களிமண்ணால் படைக்கப்பட்டவர். ஷைத்தானின் தூண்டுதலால் சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் வானவர்களிடம் ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப் போவதைப் பற்றி கூறினார். அவர்கள், நாங்கள் உம்முடைய துதியை பிரகடனப்படுத்தி உம்மை பரிசுத்தப்படுத்துகையில் அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்தும் ஒருவரை நீர் அதன் மீது அமர்த்துவீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ் கூறினான், உங்களுக்கு தெரியாததை நான் அறிவேன் என்று. அல்லாஹ் பூமியிலிருந்து மண் எடுத்து வரவானவர்களை அனுப்பினான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மண்ணை தன் திருக்கைகளால் குழைத்து 60 அடியில் ஒரு உருவம் அமைத்து உருவாக்கினான். அந்த உருவத்திற்குள் தன் ஆன்மாவை ஊதினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் பெற்றார்கள். இறைவனை புகழ்ந்தார்கள். இது முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நிகழ்வுற்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 60 அடி உயரமுள்ள ஆழகராக இருந்தார்கள். இறைவன் இவர்களுக்கு எல்லா பொருள்களின் பெயர்களையும் மொழிகளையும் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் வானவர்களை ஒருங்கிழைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுட்டிக்காட்டினான். இவரை விட மேலான படைப்பை நீ படைத்ததுண்டா என வினவினார்கள் வானவர்கள். என்னுடைய கையால் படைக்கப்பட்டதை விட என்னுடைய ஆகுக என்னும் சொல்லால் படைக்கப்பட்டது எவ்வாறு மேலாக இருக்க முடியும் என்று பதிலளித்தான். அதன் பின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணியுமாறு அவர்களுக்கு ஆணையிட்டான். இப்லீஸை தவிர ஏனையோர் அனைவரும் அவர்களுக்கு பணிந்தார்கள். மண்ணால் படைக்கப்பட்ட ஆதத்திற்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எவ்வாறு பணிவது என்று இப்லீஸ் வாதிட்டான். அல்லாஹ் கோபம் கொண்டவனாக அவனை சபித்தான். இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல்களை வழிகெடுக்கப் போவதாக கூறினான். சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழும் பொழுது தம்முடன் உறவாட தம்மை போன்ற ஒருவரில்லையே என்று ஏங்கினார்கள். இதனை அறிந்த அல்லாஹ் இவர்களின் வலப்புறத்திலிருந்து எலும்பு ஒன்றை எடுத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து சுவனத்தில் உள்ள ஒரே ஒரு மரத்தின் கனிகளை மட்டும் உண்ண வேண்டாம் என்றும் மற்ற மரத்து கனிகளை புசித்து மகிழும்படியும் கூறினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்விதமே செய்வதாக உறுதி கூறினர். இந்த உத்தரவு அவர்களின் விருப்பத்திற்கும் கீழ்ப்படுதலுக்கும் சோதனையாக இருந்தது. இப்லீஸ் மனிதர்கள் பலவீனமானவர்கள் என்பதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பை தேடினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் மனைவியையும் வழிகெடுக்க இப்லீஸ் எப்படியாவது சுவனத்தின் உள்ளே நுழைய முயன்றான். சுவனத்து பாம்பின் தயவை பெற்று உள்ளே நுழைந்தான். அவன் அவர்களிடம் கூறுகிறான், நீங்கள் தேவதைகளாகவோ அல்லது அழியாதவர்களாகவோ மாறுவதை தடுப்பதற்காக மட்டுமே உங்கள் இறைவன் இந்த மரத்தை உங்களுக்கு தடை செய்துள்ளார். மேலும் அவர் அவர்களிடம் சத்தியம் செய்தார், நான் உண்மையிலேயே உங்கள் நேர்மையான ஆலோசகர். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்லீஸின் பேச்சை நம்பி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த மரத்து கனியை பறித்து உண்ணத் தூண்டினார்கள். அதன்படி இருவரும் அதை பறித்து உண்டனர். அதனை உண்ட அடுத்த கணம் அவர்கள் இருவரும் நாண உணர்வு பெற்றனர். விலக்கப்பட்ட கனியை அவர்கள் உண்டதும் அவர்கள் இருவரும் அணிந்திருந்த சுவனத்து ஆடை அவர்களுடைய உடலை விட்டு அகன்றது. அவர்கள் இருவருக்கும் வெட்கம் ஆட்கொண்டது. இருவரும் ஒவ்வொரு மரமாக சென்று தம்முடைய உடலை மறைக்க இலை தருமாறு வேண்டினார்கள். அத்தி மரம் மட்டும் இலை கொடுத்தது. அதனை கொண்டு அவர்கள் தம் மானத்தை மறைத்துக் கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரை அவர்களின் இறைவன் முன் வரவழைத்து, அந்த மரத்திலிருந்து நான் உங்களை தடுத்து சைத்தான் உங்களுக்கு தெளிவான எதிரி என்று கூறவில்லையா? ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இறங்குங்கள். நீங்கள் நியமித்த தங்குமிடத்தை பூமியில் காணலாம். அங்கே நீங்கள் வாழ்வீர்கள், அங்கேயே மரணமடைவீர்கள், அங்கிருந்து உயிர்த்தெழுப்பப்படுவீர்கள். இறைவன் அவ்விருவரையும் இப்லீஸையும் மண்ணிலே தூக்கி எறிந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரந்தீவில் வந்து விழுந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தம்முடன் ஜருல் அஸ்வத், அசா, இரும்பு ஆகியவற்றைக் கொண்டு வந்தார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவில் போய் விழுந்தார்கள். சரந்தீவின் மலை உச்சியில் கிடந்து 200 ஆண்டுகள் தம் பாவம் நினைத்து அழுதார்கள். எங்கள் இறைவா, நமக்கு நாமே அநியாயம் செய்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து உனது கருணையை எங்களுக்கு வழங்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று அல்லாஹ்விடம் அழுது மன்றாடினார். இறுதியாக இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பாவம் பொறுத்தருளி மண்ணகத்தில் தனக்கு ஒரு ஆலயம் எழுப்பி அதைச் சுற்றி வந்து இறைஞ்சுமாறு கூறினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் மக்கா வந்து கப்பாவை எழுப்பினர். அதன் ஒரு மூலையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாம் சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு வந்த ஜருல் அஸ்வத் என்ற கல்லையும் பதித்தனர்.